வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா ECB ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா EC. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கட்டாயம் தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து. தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மறு தேர்வு எழுத 2 மாதங்களுக்குள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவு. அரசு பள்ளிகளில் பயின்று தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும். 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் அரசு துறையில் 71,000 பேருக்கு புதிதாக பணி நியமன ஆணை. காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. நாட்டின் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் பல வருட கனவு நனவாகியுள்ளது. ரோஜ்கர் மேளா திட்டத்தில் பயனடைந்தவர்களுடன் காணொலியில் பிரதமர் மோடி பேச்சு. மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் 84 வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமை செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டு விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். நாட்டில் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற நிலையை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாகவும் சாடல். சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பதுமே தமிழக அரசின் லட்சியம். கல்லூரி விதிமீறல் கட்டிடங்கள் தொடர்பாக பள்ளிகள், தேவாலயங்கள், மசூதிகள், கோவில்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது. தனியார் பள்ளி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு கூறுகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபிக்கு மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐஎம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய வரட்டு கௌரவத்தை காக்க மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். கல்வி நிதி விவகாரத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை காட்டம். பொங்கல் பண்டிகை நாட்களில் அறிவிக்கப்பட்டுள்ள UGC நெட் தேர்வு தேதியை மாற்றியமைக்க வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடிதம். நாடு முழுவதும் காலியாக உள்ள மருத்துவ இடங்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5ஆம் சுற்று கலந்தாய்வுக்கு பின்பும் காலியாக உள்ள மருத்துவ இடங்களை நிரப்பக் கோரிய வழக்கில் ஆணை. திமுக MP R. ராசாவுக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கக்கூடாது. சென்னை CBI சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல்.
சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் தொழிற்பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம். சுமார் 342 கோடி முதலீட்டில் அமைய உள்ள பூங்கா மூலம் 36,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். தேர்தலில் இவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என நிபந்தனை ஏதும் வைக்க மாட்டோம். திமுக கூட்டணியில் 25 தொகுதிகள் கேட்போம் என வன்னியரசு கூறிய நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக. சேலம் பழைய சூரமங்கலத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியை மூடக்கூடாது என பெற்றோர்கள் போராட்டம். பெற்றோர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக எம்எல்ஏ அருள் பள்ளி நிர்வாகியின் காலில் விழுந்து மன்றாடியதால் பரபரப்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மாநிலத்தின் அபாயகரமான மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நிறைவு. கடந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட 500 டன் கழிவுகள் 25 லாரிகள் மூலம் கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு. தமிழகத்தில் சட்டவிரோதமாக குப்பை கொட்டப்படுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். கேரள உயர்நீதிமன்றம் அம்மாநில அரசுக்கு உத்தரவு. சென்னை பல்லாவரம் அருகே கோவிலுக்குள் சென்ற மாற்றுத்திறனாளி மீது கொடூர தாக்குதல். பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவியின் மகன் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ராணிப்பேட்டையில் கணவர் மீது சுடு தண்ணீரை ஊற்றிய கொடூர மனைவி. இரவு நேரங்களில் பிற நபர்களுடன் தொலைபேசியில் பேசி வந்ததை கணவர் கண்டித்ததால் கொடூர செயல். சாத்தனூர் அணை முதலை பண்ணையில் இருந்து 150க்கும் மேற்பட்ட முதலைகள் வெளியான தகவல் முற்றிலும் வதந்தி. யாரும் நம்ப வேண்டாம் என பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் விளக்கம். சிதம்பரம் அருகே கொத்தட்டை சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இன்று ஒரு நாள் தனியார் பேருந்துகள் கட்டணமின்றி சென்று வர சுங்கச்சாவடி நிர்வாகம் அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரம்புத்தூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. தேசிய நெடுஞ்சாலைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகளாகியும் இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. பாம்பன் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ராஜபாளையத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் இடிந்து விழுந்தது தனியார் வாகன காப்பக சுற்றுச்சுவர்.
15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இடிபாடுகளில் சிக்கி முற்றிலும் சேதம். அரியலூர் மாவட்டம் பழூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அதே கம்பத்தில் மீண்டும் ஏற்றிய பெண் நிர்வாகி. மாநில நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மனமாறி அதே கம்பத்தில் கொடியை ஏற்றினார். சென்னை ராயபுரத்திலிருந்து காமராஜர் சாலை வரை ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயங்கிய இளைஞர்கள் குறித்து போலீசார் விசாரணை. குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதாக கூறி பரமக்குடியில் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கைது நடவடிக்கையின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பழவேற்காடு அருகே கடல் சீற்றம் காரணமாக அடுத்தடுத்து 4 படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மீனவர்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி முழக்கம். புஷ்பா 2 திரைப்படத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 2 பலியான விவகாரம். அல்லு அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது என இசையமைப்பாளர் தேவா கருத்து. அது எனக்கு இது தெரியல. எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சில வந்தாங்க, இவர் நடித்தார். இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள். இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு. அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும். வேறு வழியே இல்லை. யார் மேலே யார் குற்றன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. கிறிஸ்துமஸ் நாளன்று ஞாயிறு அட்டவணைப்படி சென்னை புறநகர் ரயில்கள் இயக்கப்படும். சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், கடற்கரை, செங்கல்பட்டு தொடர்பாக ரயில்வே அறிவிப்பு. தென்காசி வழியாக இயக்கப்பட்டு வரும் சபரிமலை சீசன் சிறப்பு ரயில் மேலும் 1 மாத காலம் நீட்டிப்பு. பண்டிகை காலம் மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. போதைப் பொருள் வழக்கில் சிறையில் இருக்கும் மன்சூர் அலிகான் மகன் ஜாமீன் கோரி மனு தாக்கல். சென்னை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம். ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் 39 உறுப்பினர்கள் பங்கேற்பு. மகாராஷ்டிரா மாநிலம் பர்பானி வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். 2 பேர் உயிரிழப்பில் முதலமைச்சர் பட்னாவிஸ் உண்மைக்கு மாறான தகவல்களை அளிப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்ட முன்பதிவு தொடக்கம். வீடு வீடாக சென்று பதிவு செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் டிஜிட்டல் மோசடி மூலம் 11,80,00,000 ரூபாய் இழந்த மென்பொறியாளர். காவல் அதிகாரிகள் போல் பேசி ஆதார் எண்ணை பெற்று மோசடி செய்ததாக காவல்துறையில் புகார். உத்தரகாண்ட் மாநிலம் சமவ்லி பள்ளத்தாக்கில் உறைந்து போன நீர்வீழ்ச்சிகள். கடும் குளிர் காரணமாக மலைகளின் மீது வெண்பளிங்கு பொருத்தியது போன்ற காட்சிகளை ரசித்து வரும் மக்கள். பார்டர் கவாஸ்கர் டிராபி போட்டியின் எஞ்சிய 2 டெஸ்ட் போட்டிகளுக்காக மும்பை ஆல்ரவுண்டர் தனுஷ் கோட்டியான் சேர்ப்பு. இந்திய அணியிலிருந்து அஸ்வின் ஓய்வு பெற்றதை அடுத்து நடவடிக்கை. மத்திய அரசின் கேல் ரத்னா விருது பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரம். ஒலிம்பிக் துப்பாக்கி சூடு வீராங்கனை மனு பாக்கரின் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை என தகவல். இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டும் என வங்கதேச அரசு வாய்மொழி கோரிக்கை. மாணவர் புரட்சி வெடித்துள்ள ஹசீனாவிடம் மீண்டும் விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு திட்டம். நைஜீரியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்ட உணவு பொட்டலங்கள் வாங்க முண்டியடித்த மக்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி 67 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி.